ஹலோ. உங்க பசங்களுக்கு நீங்க ஏதாவது ஞாபகார்த்தமா பண்ணணும், அப்படியே மறக்க முடியாம ஒரு விஷயமா இருக்கணும், ரொம்ப மெமரபிளா ஒரு விஷயம் இருக்கணும்னா, இந்த மாரி ஒரு ஜர்னல்ல எழுதலாம். இது வந்து நான் என் பசங்களுக்காக நான் எழுதின ஜர்னல். இந்த எல்லோ புக் வந்து என் பையனுக்காக நான் எழுதினது. இது நான் பிரெக்னன்ட் ஆன உடனே ஐ திங்க் 2nd ஆர் 3rd மந்த்லேருந்து எழுத ஆரம்பிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். தற்செயலா தான் இத ஆரம்பிச்சேன். இந்த பர்சனல் டைரி எழுதுற பழக்கம் எனக்கு உண்டு. ஸோ அதே மாதிரி எங்கேயோ கடையில அந்த டைரி அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த புக்கு நல்லா இருக்குதுனால வாங்கினேன். வாங்கி எழுத ஆரம்பிச்சேன். பார்த்தாங்கன்னா டேட்டு 2011 ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் அப்போ. ஸோ அப்புறம் எவ்ரிடே ஆர் எப்போல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கேனோ என்னோட எப்படி ஃபீல் ஆச்சு, என்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் எழுதிட்டே இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து என் பையன் ஸ்கூல்லையோ ஐ திங்க் ஸ்கூலில் உள்ள எக்ஸ்கர்ஷன் எங்கேயோ போகும்போது எழுதினது. அது என் பையன் பிறந்தப்போ டெய்லி கேலண்டர்ல இருந்த ஷீட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன மெமரபிளாக இருக்கோ எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சேன். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் என்னோட ப்ரெக்னென்சி ஹோல் டே ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நான் எழுதுவேன். அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்டாவது எழுதுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா நான் திருப்பி அதை படிக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது என் பையன் எழுத ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு அவன் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டான். அது அந்த பேப்பர் அது அவன் எழுதினது. இந்த நாங்கள் 2 பேர் எடுத்துக்கிட்ட ரொம்ப நல்ல பிக்சர் ஒன்று. ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தேன். இன்ன வரைக்கும் நான் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அவனுக்கு இப்போ 13 இயர்ஸ் ஆகுது, 13 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணுறேன். இது பாருங்கள், இது 2012 ஆல்மோஸ்ட் நியரிங் டெலிவரிக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஃபஸ்ட்டு டெலிவரி வேறு. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவன் பிறக்கிறப்போ கூட அப்டேட் பண்ணேன். இது ஆக்சுவல் டெலிவரி டேட் வந்து 12ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி கன்வின்ஸ்ட். ஓகே, நமக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்துருன்ட்டு அதை நினச்சி எழுதினேன். அப்புறம் பார்த்தா 1 வீக் கழிச்சு தான் அவன் பிறந்தான். ஸோ அந்த டேட்டு இது எல்லாமே. ஆனால் எனக்கு நிறைய ரொம்ப டைம் இல்லை. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டைமே இல்லாமல் போயிட்டதுனால எவ்ரி 6 months ஒன்ஸ் என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு அப்டேட் மாதிரி எழுதிட்டே வருவேன். பட் எழுதுவேன். எழுதாமல் விடவே இல்லை. எவ்ரி இயர் நான் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். முதல்ல எவ்ரிடே எழுதினேன் ப்ரெக்னென்சி. அப்புறம் ஹார்ட்லி ஒரு 3 months 4 months இப்போ இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அவன் பிறந்தப்போ அவனோட கை, காலோட பிரிண்ட்டு இது பாருங்க 21ல் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதை. ஸோ அவனோட முக்கியமான ஈவெண்ட் அவன் கிளாஸில் ஏதாவது நடந்துச்சுன்னா, இது வந்து என்னோட பையன் நடித்த ஸ்டேஜ் ஷோ, ஒரு ட்ராமாவோட பிக்சரு. இது ஹேண்ட்மேட் பேப்பர்ஸுங்கிறதுனால பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிழிய ஆரம்பிக்குது. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ நீங்கள் யாராவது இது மாதிரி பண்ணீங்கன்னா ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ் புக்கு போகாமல் ப்ரிஃபரபிளி ஒரு டைரி மாதிரி ஏதாவது போங்க. இது பாருங்க 2023ல் அப்டேட்டு. அதுக்கப்புறம் இப்போ 24 25 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ நடுவில் குட்டி குட்டி பிக்சர்ஸ் என்கிட்ட பிரிண்ட் அவுட் வந்து என்னோடய பிரிண்ட் அவுட்டில் பிக்சர்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ குட்டி குட்டியாக பிரிண்ட் கட் பண்ணி அதை வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். இது என் பையன் பேசுகிறான், கேளுங்க. எழுத்தெல்லாம் இது வந்து தக்ஷன் சித்ராவில் நான் வந்து இது சும்மா ஏதாவது எழுதணும், எனக்கு புகழ் அடிச்சிச்சு. அதான் ஓலைச்சுவடியில் திருக்குறளே எழுதியிருக்கும் போது நம்ம எழுதி அதுக்கு நம்ம என்ன எழுதிருக்கீங்க திரு சித்தார்த்து மாதிரி எழுதிக்க வெக்கமே இல்லாமல் வந்து வள்ளுவர் மாதிரி திரு சித்தார்த்து எனக்கு வெக்கமே இல்லை. அது வேறு விஷயம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆக்கு வந்து பெரியார், ஆதி பகவன் முதற்றே உலகு. இது வந்து என்னோட ட்வின்ஸுக்காக நான் வாங்கின புக்ஸ். நான் ஃபஸ்ட்டு ட்வின் 1 ட்வின் 2ன்னு போட்டு தான் எழுதினேன். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு எனக்கு ட்வின்னே தெரியாது. ஆனால் நான் ஒரு டைரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ட்வின்ஸுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொன்று அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கி எழுத ஆரம்பித்தேன். ஸோ ட்வின் 1 ட்வின் 2ன்னு போட்டு என்னோட ப்ரெக்னென்சி ஜர்னி இதில் எழுதினேன். என் பையனுக்கு பண்ண பெரிய தப்பு வந்து நான் பெண் குழந்தை எதிர்பார்த்ததுனால ஃபுல்லாக அதை ஃபோக்கஸ் பண்ணியே எழுதுனதுனால அவனுக்கு கொஞ்சம் வருத்தம். எல்லாமே கேர்ள் சைல்டை ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு. அதனால் இந்த வாட்டி நான் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாகவே இருந்தேன். எனி பேபி ஜென்ரலாக பேபின்னு எழுதுனே தவிர என்ன பேபின்லாம் எழுத மாட்டேன். இது பாருங்க, அவங்க பிறந்த அன்னைக்கு எழுதியிருக்கேன். ஸோ அது மட்டும் நான் பண்ண தப்பு. அதெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ கீப் இட் ஓப்பன் மைண்டட். ஏன்னா பசங்களுக்கு அது எனக்கு அவன் கொஞ்சம் வருத்தம் தான் பட்டான் அந்த விஷயத்தில். ஸோ இந்த பசங்களுக்கு நான் என்னோட 2 கேர்ள்ஸ்க்கும் நான் அந்த தப்பை பண்ணல. ஸோ அவங்க பிறந்தப்போ எடுத்த ஃபஸ்ட்டு பிக்சர். ஸோ அதனால் அது குட்டியோண்டு ஒரு குட்டி பிக்சராக அதில் ஒட்டியிருக்கேன். இது 2nd பர்த்டேயோட பிக்சர்ஸு. இது அவங்களோட பிறந்தப்போ அவங்களோட கை பிரிண்ட்டு, கால் ஃபுட் பிரிண்ட்டு எல்லாமே அளந்து வச்சுருக்கேன். அப்புறம் இயர்லி ஒன்ஸ் அப்டேட்டு.
அப்புறம் இது வந்து இது அவங்களுக்கு அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என் பையனுக்குமே அதை பண்ணேன். வருஷம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து லைனாக ஒட்டிகிட்டே வருவேன். என் பையனோட ஆல்பமில் இருக்குது. இதில் பசங்களுக்கு இப்போ தான் 2 பாஸ்போர்ட் சைஸ் தான் எடுத்திருக்கோம் குழந்தைங்களுக்கு. ஸோ பேபிஸ்க்கு எடுத்தது வந்து இப்போதைக்கு இன்னும் ஒட்டலை. அதுவும் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ லைனாக ஒட்டிட்டு வந்து அவங்களோட க்ரோத் வந்து அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ இது ஒரு ட்வின்னோட புக்கு, இன்னொரு ட்வின்னோட புக்கு இது. இதில் வந்து அப்பப்போ ஒன்ஸ் இன் அ வைல் என் பையனையும் ஏதாவது இது சொல்லுவேன். ஸோ என் குழந்தைக்கு வந்து என் பையன் வந்து 4th படிச்சுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதில் அவனும் எழுதும்போது. ரொம்ப அவனோட க்ரோத்தும் அவங்க கூடவே அவன் வளர்றான் அப்படிங்கிறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவன் வந்து ஃபேமிலி பிக்சர் வரைஞ்சான். தப்பாக வரைஞ்சிட்டான். அவன் ஒரே புக்லேயே 2 ட்ராயிங் வரைஞ்சிட்டான். ஸோ பட் ஓகே, என்ன பண்ண முடியும், அப்புறமா கட் பண்ணி ஒட்டிக்கலான்னு விட்டுட்டோம். ஸோ நல்லா இருந்தது. இட் வாஸ் அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் இன் அ வைல் அவனும் ஏதாவது எழுதுவான் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி. இதில் வந்து நான் ரொம்பவே ஓப்பனாக வச்சுருந்தேன். பாய் சைல்டு, கேர்ள் சைல்டுலாம் எழுதலை, 2 பேருக்கும் ஓப்பனாக. இதில் என்னென்னா ப்ரெக்னென்சி வரைக்கும் 2 பேரோட கண்டென்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பிறந்த கொஞ்ச நாள்லேருந்தே ட்வின்ஸ்னாலும் கம்ப்ளீட் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு. அதனால கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் இருந்தது கண்டென்ட்டு. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் எனக்கே என்னடா அது காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கண்டென்ட்டே மாறிடுச்சு. நான் அவங்கவுங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எழுத ஆரம்பித்தேன். அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி எங்களோட ஃப்ரீ ஃபீடிங் ஜேர்னி எப்படி போச்சு, எப்படி நான் தூக்கம் இல்லாமல் இருந்தேன், அப்புறம் அவங்க எவ்வளோ அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையுமே நான் அதில் எழுதுவேன். அவங்களோட முக்கியமான ஈவெண்ட், மொட்டை அடித்தது, தொட்டில் ஃபங்க்ஷன் எல்லாமே அதில் எழுதி வைப்பேன். ஸோ நல்லா இதை இப்படி தான் ஒட்டி வச்சுருப்பேன். இது எங்களோட ஃபஸ்ட்டு பிக்சர். இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் அப்புறம் இன்ஃபேக்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருந்த ஸ்கேனையும் எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன மாதிரி யாராவது ஜேர்னல் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா தயவு செஞ்சு மேக் ஷுர் ஹேண்ட்மேட் பேப்பர்ஸில் எழுதாதீங்கன்னா அது கிழியுது. கொஞ்ச நாள்லேயே வந்து அதனால எல்லாமே கவர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. நானே வந்து இந்த பேப்பர்ஸை லேமினேட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது என்னோடய பையன் எழுதுனது, என் பசங்களோட 2nd பர்த்டேக்கு. ஸோ பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக வந்து என் பையனோட 18th பர்த்டேயில் அதை கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே அவன் பார்த்துட்டான். ஸோ அதனால் அப்பப்போ அவனும் எடுத்து வச்சு அதை படிப்பான். அதனால பரவாயில்லன்னு விட்டுட்டேன். பட் ஸ்டில் நமக்கே அதை திருப்பி எடுத்து படிக்கும்போது பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம அந்த டைமில் நம்ம மைண்டில் ஓகே இதான் ஓடிட்டுருக்குன்னு. பட் ஆனால் மோஸ்ட்லி பாசிட்டிவாக எழுத பாருங்கள். ஏன்னா நெகட்டிவாக இருந்தால் எத்தனை வருஷம் கழித்து படித்தாலும் அந்த ஒரு நெகட்டிவான இதை திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஃபேமிலி சண்டை, அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இட் இஸ் ஒன்லி பிட்வீன் யூ அண்ட் யுவர் சன். நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை பற்றியும் அதில் எழுதுவேன். ஆனாலும் பாசிட்டிவாக அதுவும் சின்ன விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும். சும்மா அந்த வீட்டு சண்டை, ரிலேட்டிவ் சண்டை அந்த மாதிரி எந்த விஷயம் எழுதாதீங்க. இந்த ஜேர்னலிங் வந்து இட்ஸ் ஒன்லி அபவுட் யூ அண்ட் யுவர் பேபி. ஸோ என்ஜாய் யர் ஜேர்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.